பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து போதும். முதலாவது நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும். உலகத்தை குறித்த வெறுப்பு வரும். ஐயோ இந்த உலகம், ஐயோ இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை எவ்வளவாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, ஐயோ இந்த பாவம் என்னை எவ்வளவாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, இனி இந்த பாவத்தை நான் தொடக்கூடாது. ஒரு வெறுப்பு. இதற்கு பேர் தான் ரட்சிப்பு என்ற அர்த்தம். இதற்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படும் போது ஒரு வெறுப்பு வருகிறது. இது எனக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டாம். இவ்வளோ காலம் கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று நம்பி நான் கும்பிட்டதுனால அழிந்து போனேன். என்னுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் அநேக நன்மைகளை இழந்து விட்டேன், கடவுளை அறியாமல் நான் போய்விட்டேன். கவனிங்கள், புத்த காரியங்களை கும்பிடுகிற நேபாளத்தில் ஒரு அம்மாவுடைய சாட்சி என்னை அதிர்ச்சி அடைய செஞ்சிச்சு. என்னென்னா, புத்தருடைய காரியங்கள் படி அவங்க வீட்டில் யாராவது மரிச்சு போயிட்டா என்ன செய்யணும்னா, அந்த புத்த பிட்சுகள் வர்ற வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா. அவர் எத்தனை நாளில் வருவாருன்னு தெரியாதான். 5 நாளில் வரலாமா, 6 நாளில் வரலாமா, செத்த அன்னைக்கும் வரலாமா. அவர் இருக்கிற வரை வந்துட்டா அவர் அவர் அடக்கம் பண்ணி அவர் சாப்பிட்டா தான் அந்த உயிர் பரலோகத்துக்கு போகிறதா அந்த புத்த மதத்தை பின்பற்றவங்க நம்புகிறாங்களாம். இதில் என்ன பிரச்சனைனா, குறைஞ்சது 2 லட்சம் 3 லட்சமாவது வேணுமா அவர் வர்றது வரைக்கும். என்ன போட? சாப்பாடு போட. அவர் வேற 10 பேர் 20 பேரை கூட்டிகிட்டு வருவாராம். அப்போ அவருக்கு சேர்த்து என்ன போடணும்? சாப்பாடு போடணும். அப்போ இந்த அம்மாவுக்கு 83 வயசு. 83 வயசில் அது என்ன பண்ணுதான், காசு சேர்த்து வச்சுருக்கான் ஒரு 2 லட்ச ரூபா. செத்து போனால் எப்படியாவது என்னை மோட்சத்துக்கு அனுப்பிடுங்கடா. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. செத்து போன பிறகு தான் அனுப்பணும். உயிரோடு இருக்கிற வரை தான் கிருபை. உயிர் போன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. உயிர் இருக்கிற போது கிருபையை பிடிச்சுக்கிறணும், கிருபையை பற்றி கொள்ளணும், கிருபைக்காக செயல்படணும், கிருபையாகி இயேசுவுக்காக வாழணும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். இப்போ கேளுங்க, 3 பசங்க, மொத்தம் 4 பசங்களாம். 4 பேருமே மொடா குடிகாரங்களாம். இப்போ என்னென்னா, இந்த பாட்டிக்கு எப்போ சாவு வரும்னு தெரியாதுல்ல. இந்த 2 லட்சத்தை எவன்ட்டையாவது கொடுத்து வைக்கலாம்னா கண்டிப்பாக நம்ம சாகிறதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிருவான். இப்போ நம்ம நிம்மதியாக சாகவும் முடியாது, பரலோகம் போகவும் முடியாது. இப்படி ஒரு நிலைமையாக இருக்கனால சுருக்கு பையில் எப்பயுமே 2 லட்சத்தை வச்சுட்டே என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்கு, சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த ஏரியாவில் ஒரு பாஸ்டர், இயேசு உனக்காக மனிதனாய் வந்தார், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உயிர் தெழுந்தார், நீ அவரை நம்பினால் நீயும் உயிர் தெழுவாய். நேரம் ஓடி போய் சட்டையை பிடிச்சிச்சான். என்னடா சொல்கிற, உயிர் தெழுவானா? அப்போ புத்தர் உயிர் தெழலப்பா, புத்தர் மண்ணுக்குள்ளே போயிட்டாருப்பா, இயேசு உயிர் தெழுந்தார். அப்போ இயேசுவை நம்பினா நானும் என்ன செய்யலாம், உயிர் தெழுந்தேன். அடாடாடா, நீ வாப்பா வீட்டுக்கு, மறுபடி சொல்லுப்பா, மறுபடி சொல்லு, இயேசு எப்படி வந்தார்? இயேசுவா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக நம்மள மாதிரியே வந்தார். எங்கிருந்து வந்தார்ப்பா? பரலோகத்திலிருந்து வந்தார்ப்பா. பரலோகம்னா கடவுள் இருக்கிற இடம். அப்போ அவர் யாரு? அவர் கடவுள் தான்ப்பா. ஓ, கடவுளா? அப்போ கடவுள் எப்படிப்பா மனுஷரா வந்தார்ப்பா நமக்காக. எதுக்கு? நம்மளாம் பாவம் செஞ்சோம், நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்தாருப்பா. அப்பா சொல்லிக்கிட்டே இரு, மறுபடி சொல்லு. மதியானம் சாப்பாடு போட்டு இது தெரியாமல் போச்சே, சுருக்கு பையில் 3 லட்சத்தை 2 லட்சத்தை வச்சுட்டே இருக்கேன் பரலோகம் போகணுன்னு. நீ சொன்னது நல்லா இருக்கு, மதியானம் சொல்லு, நைட்டு சொல்லு. ரட்சிப்பு வந்துருச்சுன்னா வசனம் படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம சபையில் யாருக்காவது வந்துச்சா? ரட்சிப்பு வந்துச்சுன்னா நம்ம பைத்தியம் முடிச்ச மாதிரி பைபிளை புரட்டிக்கிட்டே இருப்போம். அது லவ் லெட்டர் மாதிரி உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும். ஐயோ, இவ்வளவு பெரிய ரட்சிப்பா, இப்படி தந்தாரா, ரத்தத்தினால கொடுத்தாரா, ஐயோ அவர் எனக்காக ரட்சிப்பை தர்றதுக்கு இவ்வளவு பாடுபட்டாரா. அந்த பாட்டி கேட்க 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 அதுக்கு விசுவாசம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. இன்னைக்கு நீங்க எத்தனை பிரசங்கம் கேட்டு மனம் திரும்பாது காரணம் என்ன தெரியுமா? உங்க வீட்டை சுற்றி ஊழியக்காரன். நம்ம எல்லாம் நியாய தீர்ப்பில் நிறைய கணக்கு கொடுக்கணும். உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிற அளவுக்கு இன்றைக்கி ஊழியக்காரங்க. வட இந்தியாவில் ஒரு சத்தம் கேட்டுறாதா இயேசுன்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா? ஓ, தெய்வம்னு ஒருத்தர் இருக்காரா தெரியாதே. ஒரு அம்மா கங்கையில் போய் குழந்தைய கொண்டுட்டு கங்கை நதியில் போய் நன்மை கிடைக்கும்னு குழந்தைய கொண்டுட்டு வரும்போது ஒரு கன்வென்ஷனில் சொன்னாங்களா, உங்கள் குழந்தைய யாரும் கொல்லாதீங்க, ரத்த பலி கொடுக்காதீங்க. ஐயோ, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கப்பா போனேன்?
இந்த சுவிசேஷத்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்ல வேண்டியதானே? வாலிப தம்பிங்களை ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டுட்டு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? அந்த அம்மா நேரம் மூத்த மகன் வீட்டுக்கு போச்சான். இயேசு நமக்காக மரிச்சாராண்டா, அவர் நமக்காக மரிச்சாரா. அவன் வீட்டிலே தங்கி அவனை ரட்சிப்புக்குள்ளே நடந்துச்சான். 2வது மகன் வீட்டுக்கு போச்சான். 3வது மகன் வீட்டுக்கு போச்சான். 3 பேர் வீட்டிலையும் போய் ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுச்சான். நான் 3 மகன்களையும் ஊழியக்காரனாக மாற்றிடுச்சான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் இவ்வளவு வேகம்? இப்படி ஒரு செய்தி எனக்கு இல்லையே. இனி இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. அந்த வந்து சொன்ன பாஸ்டர் கையில் 2 லட்சம் கொடுத்துச்சான். இப்போ நான் செத்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க ஏதாவது ஒரு சபையை கட்டு, நான் பரலோகம் இப்பவே போயிடுவேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ எனக்கு போதும், இப்போ என் உயிர் போதும். கடைசியில் அந்த பாஸ்டர் அந்த காசை வச்சு ஒரு யூத் மீட்டிங் நடத்தினாராம். பாஸ்டர் ஒருத்தர் புதுசாக யூத் மீட்டிங் வந்திருக்கார். வந்தோடனே பார்த்தீங்கன்னா யூத் மீட்டிங்கில் எல்லாரும் எந்திரிச்சு கடைசியாக ஒப்பு கொடுக்க சொன்னாங்களாம். யாருமே எந்திரிக்கலையா. 83 வயசு பாட்டி தான் எந்திரிச்சான். எந்திரிச்சோன்னே கேட்டாங்களா, என்ன பாட்டி யூத்தெல்லாம் எந்திரிக்க சொன்ன, நீ எந்திரிச்சிருக்கேன்னு. நான் இங்கே யூத்து தான், எனக்கு ஒன்றும் வயசாகலை. ஆமாம், நான் கத்தருக்குள்ளே நான் யூத்தாக இருக்கேன்னு சொல்லிச்சான். இப்போ தானே ரட்சிக்கப்பட்டேன், அப்போ நான் யார் தான்? யூத்து தான் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னைக்கு வாலிபனா? ஆமாம், நான் வாலிபன். எதுக்கு எந்திரிச்சுன்னு இருக்கேன்? 3 பிள்ளை ஊழியக்காரன் ஆகிட்டான். அந்த 4வது பிள்ளை கொஞ்சம் முடியாமல் இருக்கான், அதனால் அவன் ஊழியத்துக்கு வர முடியல. அதுக்கு பதில் அவனோட மயன் இருக்கான். அவன் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போகிறேன், அவன் ஊழியத்துக்கு வந்துடணும். அதுக்காக மட்டும் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணி. ஒன்று சொல்லவா? மோசே இருந்த இடம் அரண்மனை. மோசே சாப்பிட்டது அரண்மனை. கீழே இருந்து மேலே போகலாம், மேலேருந்து கீழே வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நேற்று அரண்மனை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாளைக்கு அரண்மனை சாப்பாடு இல்லைன்னு நினச்சாலே தாங்க முடியாது. நேற்று அரண்மனை சுகத்தை அனுபவிச்சுட்டு, ஆனால் இயேசுவின் அன்பை நம்ம புரிஞ்சிட்டோன்னா இந்த உலகம் ஒன்றுமே இல்லைடா. இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. இந்த பணமோ ஐஸ்வர்யமோ புகழோ, அவரோடு கூட நித்தியமாக வாழ்வேன். அவரோடு கூட. இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு குறுகினது. ஆமாம், எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் 60, 70, 80 மரிச்சிட்டாங்க. நான் இயேசுவோட வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அவரை விசுவாசிப்பதனால் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அதற்காக நான் எதையும் வெறுப்பதற்கு ஆயத்தமாகிறேன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார் பிரியமானவர்களே? நம்ம இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்ம லூக்கா 9:23 வாசித்து பாருங்கள். அவர் எல்லாரையும் நோக்கி, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான். ஆமா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க. இயேசுட்டவா காசு தருவாரு, இயேசுட்டவா பணம் தருவார், இயேசுட்டவா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இயேசு மட்டும்தான் உண்மையை சொன்னார். என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் சிலுவை சுமக்கணும். ஒரு நாள் ஒருத்தன் கேவலமா பேசுவான், மதம் மாறிட்டியான்பான், பணம் வாங்கிட்டியான்பான், எவ்வளோ லட்சம் வாங்கினேன்னு கேட்பான், ஐரோப்பா மதம் மாறிட்டியா, தாயை கூட்டி கொடுக்கலாமேன்பான். எவ்வளோ அவமானம்! நீ மதம் மாறுறதுக்கு தாயை கூட்டி கொடுக்கலான்னு சொல்கிறான். எவ்வளவு அவமானம், எவ்வளோ நிந்த. ஆனால் எப்படி நம்ம தாங்குகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு முடிவோடு தான் வந்திருக்கோம். ஆமாம், தன்னைத்தானே வெறுத்து. டெய்லி ஏதாவது ஒரு அவமானம் வரும், டெய்லி ஏதாவது ஒரு நிந்தை வரும். ஆனால் அது ஏன் பாதிக்கிறது இல்லைன்னா, இயேசுவுக்கு பின்னாடி நடக்கும்போது இதெல்லாம் வரும்னு தெரியும். அப்போ மோசே தம்பிங்களா, மோசே பெரியவன் ஆன போது மதுபானத்தை வெறுத்தான், ராஜ சாப்பாட்டை வெறுத்தான், ராஜ வஸ்திரத்தை வெறுத்தான். நீங்க கேட்கலாம், அது எப்படி வெறுத்தான்? அவன் ஒருத்தனை அடிச்சான் அதனால வெளியே வந்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரியமானவர்களே, மோசேயை உருவாக்கினதற்கு ஒரு காரணம், அவள் பால் கொடுக்கவில்லை. அவள் பால் கொடுக்கும் போதெல்லாம், மகனே நீ இருக்கிறியா, அந்த உட்கார்ந்து இருக்கானே பார்வோன், அவன் இல்லை உங்க அப்பா, உங்க அப்பா அந்த பின்னாடி குச்சி வீட்டில் இருக்கார், உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்காளே அவ இல்லை உங்க அம்மா, நான் தான் உங்க அம்மா. அப்ப நீங்க எப்படி? அதெல்லாம் ஒரு கதைடா. இந்த பார்வோனுடைய அரண்மனை உனக்கு சொந்தமானது இல்லடா. இந்த எகிப்துன்னு ஒன்றை வச்சுதான் பிசாசு உலகத்தில் வாலிபர்களை காட்டுறான். இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு. ஆனால் என்னைக்காவது நினைச்சு பாரு, இந்த உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் செத்து போனாங்களா இல்லையான்னு? யாராவது இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? 200 வருஷமா 300 வருஷமா?
ஆனால் பிசாசு சொல்கிறான் சினிமா ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப பெருசு, ஐஸ்வர்யம் ரொம்ப பெருசு. ஐயோ இந்த உலகத்தை விட்டுறாத. இந்த உலகம் என்கிற எகிப்தை காண்பித்து நம்மை அழிக்க பார்க்கிறான். ஆனால் மோசேயினுடைய அம்மா பால் ஊட்டினாலும் இல்லையோ எகிப்து அருவருப்புன்னு சொல்லி கொடுத்தா. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க எகிப்து பெருசுன்னு சொல்லி நீ வளர்த்தினா. நேற்று ஒரு பிள்ளைய நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். எங்கள் வீட்டில் டிவி பார்த்தாலே பாவம், ஆனால் காலேஜில் ஒரு பையன் என்கிட்ட வந்து விரும்புகிறேன்னு சொல்லிட்டான். எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் 2வது இயரில் பேக்கை தூக்கிட்டு ஓடி போயிட்டேன். அப்போ இப்போ உங்கள் அப்பா அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்படி வளர்க்கப்படுறாங்க? இந்த அவங்களுடைய இதயத்தில் இயேசுநாதர் எந்த பக்கம் இருக்கார் சொல்லுங்கள். நாளைக்கு ஏன் பிள்ளை நீ உலகத்தை பெருசாக காமிச்சினா, நீ உலகம் தான் பெருசுன்னு சொன்னீனா. ஆனால் மோசேயினுடைய அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஏஹே இது ஓன் இடம் இல்லை, இது ஓன் தெய்வம் இல்லை, இவங்க ஆராதிக்கிறது ஓன் கடவுள் இல்லை, இது பிசாசு, இது விக்கிரக ஆராதனை, இவர்கள் படைப்புகளை தொழுகிறார்கள். ஒரு நிமிஷம் கூட நீங்க இருந்துடக்கூடாதுரா. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நீ வெளியே வந்துடணும். உன்னை கர்த்தர் ஜனத்துக்கு மீட்பனாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தவனையும் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு வச்சிருக்காரு. தம்பி, நீ அவனோடு சேர்ந்து மதுபானம் குடிக்கிறவன் அல்ல, நீ அவனோடு சேர்ந்து கண்களின் இச்சையை பார்க்கிறவன் அல்ல. ஒருவேளை இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தீனா இன்னைக்கு நீ மோசேன்னு முடிவு பண்ணிக்க. என்னால் வெறுக்க முடியலன்னு நீ சொல்றியா? பரலோகத்தை பார். நம்ம சொல்ற 3 காரியத்தை நீங்க கவனிக்கும் போது உங்களுக்கு புரியும். இயேசுநாதர் தெளிவா சொன்னார், அனுதினமும் சிலுவை எடுத்துட்டு தான் வரணும். ஆனால் எடுத்துட்டு வரும்போது என்ன மேன்மை கிடைக்கும்? கவனிங்க, இங்க கவனிங்க. அந்த பாட்டி கவனிச்ச மாதிரி கவனிக்க மாட்டீங்களா? அந்த பாட்டி 83 வயசு பாட்டி சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு கேட்டுச்சான். நீங்க எப்படி கேட்குறீங்க? உங்களை வெறுக்க முடியல, சிலுவையை பாருங்க, வெறுக்க தோணும். இயேசுநாதர் வரும்போது பிதாட்ட சொல்லியிருக்கணும், எனக்கு இந்த பக்கம் ஒரு தூதர் இந்த பக்கம் ஒரு தூதர் நின்றுக்கணும், என்னை கொண்டு போய் ஏறுவது வீட்டில் பிறக்க வைக்கணும், எங்கள் வீட்டில் பாத்ரூம்லாம் தங்கத்தில் இருக்கணும், அப்படியே மகிமையில நான் இருக்கணும், நான் பரலோகத்திலேருந்து வந்ததுன்னு உலகத்துக்கு தெரியணும். எந்த மகிமையும் எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு நம்மளை விட தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தோம். என்ன ரூபமா? அடிமை. இயேசுவை செய்ததை மோசேயும் செய்தார். அல்லேலூயா. இயேசு பரலோகத்தை விட்டு வந்தார், மோசே பார்வோன் அரண்மனையை விட்டு வந்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யாருக்காவது இயேசு என்னை உயர்த்த வேண்டும் என்று இந்த இரவில் ஆசை இருந்தால் உங்களை வெறுத்து விடுங்கள், உங்கள் ஆசை இச்சைகளை வெறுத்து விடுங்கள். தாவீது சொல்வான், வீண் மாயை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். எப்படி வீண் மாயனா? 3 மணி நேரம் சினிமா பார்க்கலாம், அவன் வேதத்தை உட்கார்ந்து 30 மணி நேரம் படிப்பானா. அதனால தான் வேதம் எழுதுறான், அதனால தான் வேதத்தை எழுத முடியுது. பார்த்தீங்களா? சங்கீதம் 119 113 சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 113 வாசிங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சிந்திக்க கூட மாட்டாராங்க. சும்மா உட்காந்துட்டு சில பசங்களை பார்த்தீங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். என்னடா என்ன அப்படியே உட்காந்துருக்க, எதையோ சிந்திச்சுட்டே இருப்பான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். சில பேர் பிரசங்கம் கேட்கும் போதும் சிந்திக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தை நேசிக்கிறேன், வேதத்தை விரும்புகிறேன். அப்போ பாருங்க, வெறுக்க வேண்டியதை வெறுத்துடணும், மாயை வெறுக்கணும், கெட்ட சிந்தனைகளை வெறுக்கணும். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, எதை வெறுக்கணும்னு கேட்குறீங்கன்னா, தேவன் தடுத்தவைகளை தொடவே கூடாது. அல்லேலூயா. நல்லா சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிடக்கூடாது. நல்லா உடுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவன் தடுத்தவைகளை பெற்றுக்கொண்டக்கூடாது. பார்வோனுடைய வீட்டில் இருந்து நம்ம வந்துடக்கூடாது. இப்போ மோசே குறித்து லைட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். அவன் எப்படி ஒரு காரியத்தை, யாத்திராகமம் 2:11-12 நீங்கள் வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 2:11-12 வசனங்களை வாசிங்கன்னா, மோசே பெரியவனான காலத்தில், பார்த்தீங்களா, பெரியவனாகிற வரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எத்தனை வயசு தெரியுமா உங்களுக்கு பெரியவனாகிறது? 40 வயசு. இஸ்ரவேலில் 40 வயசில் தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய முறை, அவங்களுடைய கலாச்சாரம். இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல, வயசெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இஸ்ரவேலில் 40 வயசில் தான் என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க அவ்வளோ தூரம் பொறுக்க மாட்டான்.
ஏன்னா பொறுக்க முடியாது. இன்னைக்குள்ள காலங்கள் வயசு எல்லாம் குறுகிருச்சு. ஆனால் இஸ்ரவேலில் அப்படி அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அடிச்சுவட வச்சிருந்தார். அப்போ இங்கே பாருங்க, மோசே 40 வயசு ஆகும்போது மேஜர். நம்ம ஊரில் மேஜர் எப்போ ஆகுறோம்? 18 வயசு ஓட்டு போடுறதுக்கு தகுதி ஆகும்போது. ஆனால் இஸ்ரவேலில் 40 வயசு ஆகும்போது அது வர காத்துக்கிட்டே இருக்கான், அது வர அடக்கிக்கிட்டே இருக்கான். இந்த அரமனைக்குள்ளையா, ஐயோ இந்த அசுத்தத்துக்குள்ளையா, ஐயோ இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளையா, ஐயோ இந்த மதுபானம் குடிக்கிற இடத்துலயா, ஐயோ நான் இருக்க மாட்டேன், ஐயோ இந்த அருவருப்புகளுக்குள்ளையா, ஐயோ. இங்க இந்த சபையில சினிமாவை வெறுத்தது ஒரு ஆள் இருக்கா? எனக்கு தெரியல. இச்சைகளை வெறுத்த ஆள் இருக்கா? தெரியல. அதனால தாயா நீ ஒரு ஐக்கான வளர முடியல. சமநிலையில யாரோ ஒருத்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ விரும்பினா அப்படி யாரோ ஒருத்த மாதிரி வாழு. நீ மோசையா இருக்க விரும்பினா வெறுக்கணும்.